ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக் சமையல். ஜிஞ்சர் சிக்கன் ஈஸியாக குக்காக பண்ணலாம், ரொம்ப டைம் எடுக்காது. சப்பாத்தி, நான், தோசை, ரொட்டி எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க ஜிஞ்சர் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. ஒரு கடாய் ஹீட் ஆனதுமே 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். ஆயில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கனில் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டும் சிக்கனோடு சேர்த்து வேக வைக்கலாம். வெங்காயம் பேஸ்ட்டாக்கணும் அவசியம் கிடையாது, சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பேஸ்ட்டாக எடுத்துட்டேன். 2 பழுத்த தக்காளி, அதுவும் பேஸ்ட்டாக சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா வெந்திருக்கு இப்போ சிக்கன். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும் மசாலா. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அதுவும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணால், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்தா நம்மளோட ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.